Hello friends, welcome to Serba Designs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செயின் ஸ்டிச். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊசியை கீழே இருந்து மேலே எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அதே ஹோல் வழியா மறுபடியும் ஊசியை விட்டு கீழே எடுத்துக்கலாம். த்ரெட்டை இன்னொரு கையால் பிடிச்சிட்டு லூப் மாதிரி வரும். ஊசியை ஃபஸ்ட்டு ஹோல்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு குத்தி மேலே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகிருக்கும். மறுபடியும் அதே ஹோலில் ஊசியை விட்டு த்ரெட்டை மேலே கையில் பிடிச்சிக்கணும். ஸ்பேஸ் விட்டு ஊசியை கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ செயின் ஃபார்மேட்டில் நமக்கு ஸ்டிச்சஸ் கிடச்சிருக்கும். சேம் மெத்தட் தான். லூப் த்ரெட்டை கையில் இருந்து விட்டுறக்கூடாது, கையில் பிடிச்சிக்கணும். அதே மெத்தடை சிங்கிள் ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டைரெக்டாக ஊசியை டபுள் ஹோல் வழியாக விட்டு நூலை ஊசியை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்டிச் தான், ஆனால் கற்றுக்கிட்டா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். எண்டிங்கில் லூப்புக்கு வெளியே ஊசியை கீழே இறக்கி செக்யூர் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். செயின் ஸ்டிச்சை நம்ம டிசைனில் ஒரு திக்கான லைன் வரதுக்கு, அப்புறம் பார்டர்ஸ்லலாம் போடலாம். அப்புறம் லெட்டர்ஸில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளவர் ஸ்டெம்ஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். செயின் ஸ்டிச் டிசைனில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பிக்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போடும்போது த்ரெட்டை ரொம்ப இழுக்க வேண்டாம், துணியில் சுருக்க விழுந்துடும். நார்மலாக ஸ்டிச் போட்டுட்டு வந்தாலே போதும். நான் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி அவுட்லைன் மட்டும் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செயின் ஸ்டிச்சில் வச்சு ஃபில்லிங்கும் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் ஒரு டெக்கரேட்டிவான ஸ்டிச் தான். நம்ம முன்னாடி பார்த்த பேக் ஸ்டிச்சோ இல்லை ரன்னிங் ஸ்டிச்சோ மாதிரி இல்லாமல் இது நம்ம டிசைனை ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கும். செயின் ஸ்டிச்சை எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது, இல்லை ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கும்போதும், இல்லை கர்வான லைனில் கொடுக்கும்போதும், இல்லை ஃப்ளவர்ஸ் லெட்டர்ஸில் அப்படின்னு எந்த இடத்துல வேணுனாலும் நம்மளால் செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃப்ளவர் அண்ட் லீஃப்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இது சின்ன ஃப்ளவருக்காக தான் யூஸ் பண்ணுறேன், ஆனாலும் செயின் ஸ்டிச் ரொம்ப அழகாக வருது. இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதை நான் ஒரு பவ் ஹேர் கிளிப்பாக மேக் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.